St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi. Creative Maths and English. 8th Standard English, Unit 4, Poem, A Think of Beauty. Now let us see motivation. இந்த உலகம் ரொம்ப அழகானது. அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் நிலத்தில் உள்ளவை, நீரில் உள்ளவை, நீரோடைகள், மரங்களில் இடையே வீசும் அந்த சூரியனின் ஒளி, கடல் அலையின் சீற்றம், பறவைகள், இவை அனைத்தும் மிக அழகானவை. இந்த அழகான ஒரு இயற்கையை பற்றி தான் நம்ம இன்று படிக்க போற போயம் A Think of Beauty பற்றி. ஜான் ஹீட்ஸ். A Think of Beauty poem was written by John Heates, 1795 to 1821. He was a British romantic poet. Although trained to be a surgeon, Heates decided to devote himself wholly to poetry. அதாவது அவர் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஹீட்ஸ் வந்து ஒரு டாக்டர். ஆனா அவர் வந்து தன்னையே இந்த கவிதை எழுதுறதுல தன்னையே அர்ப்பணிச்சார். John Heates' secret is power to sway and delight the readers lies primarily in his gift for perceiving the world and living his moods and aspirations in terms of language. A Think of Beauty is an extract from his poem Endymion, a Poetic Romance. அதாவது அவருடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா, அவருடைய மனசுல இருக்கிற அந்த மூடுக்கு தகுந்தபடி அவருடைய அந்த லிவிங் ஹிஸ் மூட்ஸ், அவருடைய அந்த மூடு வந்து அவருடைய போயத்திலையும் தெரியும், அவருடைய லாங்குவேஜ்ல தெரியும். ஸ்பெஷலா A Think of Beauty, இது வந்து இந்த போயம் வந்து எடுக்கப்பட்டது என்டிமியான் என்ற ஒரு தொகுப்புல இருந்து எடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா A Poetic Romance. The poem is based on a Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Latmos, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea. அதாவது இந்த போயம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கிரீக் லெஜண்ட் இன் விச் என்டிமியான்ங்கிறது யாரு அப்படின்னா, அதாவது இது கிரேக்க கதைகள்ல ஒரு என்டிமியாங்கிற கேரக்டர் யாருன்னா ஒரு யங் ஷெப்பர்ட், பியூட்டிஃபுல் யங் ஷெப்பர்ட். அது அந்த போயட்ல இருந்து இவர் ஒரு போயட்டும் கூட. இவர் எங்க வாழ்ந்தாருன்னா அந்த மவுண்ட் லாட்மோஸ்ல வாழ்ந்தாரு. இவருக்கு ஒரு விஷன் கிடைச்சிச்சு. யாரு அப்படின்னா சிந்தியா. இந்த சிந்தியா யாரு அப்படிங்கிறது த மூன் காடஸ். சோ அந்த காடஸ் தேடி இவர் வந்து அலைந்து திரிகிறார். எங்கன்னா ஃபாரஸ்ட்ல அண்ட் டவுன் அண்டர் த சீ எல்லாம் அவர் வந்து தேடி அலைகிறாரு. அந்த இதுல இருந்து ஒரு தொகுப்புல இருந்துதான் இந்த போயம், இந்த கதையில ஒரு சின்ன ஒரு தொகுப்பு தான் இந்த போயம் A Think of Beauty. So now we are going to see meanings. Bower, shelter under the shade of trees. Bower, shelter under the shade of trees. Wreathing, cover, surround, encircle something. Pall, covering, அதாவது பிரேதத்துக்கு மேல மூடுற துணி மாதிரி சொல்லுவாங்க பால் அப்படின்னா. Rills, clear stream, நீரோடை. Springing, falling in the drops,
falling in the drops. Wreathing na மூடப்பட்ட. Our shelter under the shade of trees na மரத்தின் அடியில். Morrow, the following day. அடுத்த நாள். Morrow means the following day. Sprouting, developing in large numbers. அதாவது பரவுறது, விதை பரவலையே அத. Sprouting, developing in large numbers. Boon, blessing, varam, ஆசீர்வாதம். A flowery branch, a garland of flowers. அதாவது மலர் மாலை. A flowery branch, a garland of flowers. Now let us see the poem. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but still will keep a bower quiet for us, and a sleep full of sweet dreams and health and quiet breathing. That means a beautiful thing is a source of endless joy. It has eternal beauty. அதாவது அழகான ஒன்றே எப்பொழுதும் ஆனந்தம் தருவது. அந்த அழகான ஒன்று அப்படின்னு இங்க போயிட்டு சொல்றது இயற்கைய. இந்த இயற்கையுடைய இனிமை மேலும் மேலும் அது பெருகுது. This beauty never fades away. அதாவது இது ஒரு நாளும் nothingness, ஒரு நாளும் ஒன்று இல்லாம போகாது. அதோடைய அழகு கூடிக்கொண்டே இருக்குது. A beautiful thing is like a shady shelter. அதாவது இதுல பவா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பவார் அப்படின்னா shady place under a tree. மர நிழல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம். மர நிழல் அமைதியான ஒரு நிழலை நமக்கு தருது. அதுல இனிய கனவுகள் நமக்கு வருது. அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய கனவு, அழகான ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்குது. It gives us a sleep full of sweet dreams, good health and relaxation. நல்ல உடல் நலத்தை தருது. நிதானமா நம்ம அந்த இயற்கையோடு மூச்சு விட செய்து. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Some shape of beauty moves away the pall. அதாவது therefore every morrow means the following day, அடுத்த நாள். நம்ம அந்த நேச்சரை பார்க்கும்போது நமக்கு everyday we make a garland of flowers. நமக்கு அந்த நேச்சர் everyday ஒரு garland of flowers கொடுக்குது. They are traps that bind us to the materialistic things. அதாவது நம்மள சில சமயங்கள்ல அந்த உலக ஆசைகள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம தடுக்குது. ஆனா இந்த நேச்சர் நம்மள என்ன செய்யுது அப்படின்னா, these binding keep us away from the eternal happiness. They make us our spirits dark and dull. நம்முடைய ஸ்பிரிட்டை டார்க், இருட்டாக்கி டல் ஆக்குது நம்ம. ஆனா இந்த நேச்சர், the beautiful things of nature can remove the blankets of gloom from us. இந்த மாதிரிப்பட்ட அந்த இருட்டை, அந்த டல்னஸ் நம்மகிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுது. ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு garland of flowers நம்ம பாக்குறது மாதிரி இருக்குது. இந்த இயற்கை, அதான் இந்த இயற்கையினுடைய அழகு. So therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Some shape of beauty moves away the pall. Some shape of beauty moves away the pall from our dark spirits, such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon. அதாவது இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். Some shape of beauty moves away the pall from our dark spirit. நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் some beauties, அந்த நேச்சர், இயற்கையினுடைய அழகு, அது எல்லாத்தையுமே தவிர்த்து விடும். அந்த பால் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது
பிரேதங்களை மூடக்கூடிய துணி. அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தா கூட அதெல்லாம் மாற்றி விடுமா அந்த நேச்சர் அந்த இயற்கையுடைய அழகால இதெல்லாமே மாறிவிடும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. Such the sun, the moon, trees, old and young, sprouting a shady bone. அதரவு கதிரவன், நிலவு, சிறியதும் பெரியதுமான இந்த மரங்கள், இது எல்லாமே ஒரு வரம் போல. அந்த பூன்ங்கிறது என்ன மீனிங் நமக்கு? வரம். ஸ்ப்ரவுட்டிங் a shady bone. இதெல்லாம் நமக்கு மனித குலத்திற்கு கிடைத்த வரம். Our spirits become dark and depressed. An object of beauty can remove the darkness. The creation of God, like the sun, moon and trees, or natural beauties around us. Trees old and young, sprouting a shady bone. For simple sheep and such are daffodils, with a green world they live in, and clear rills, that for themselves a cooling covert make against the hot season, the mid-forest break. அதாவது வளர்ந்ததும் சிறிய மரங்களுமாக அந்த கொடுக்கக்கூடிய நிழல், இது யாருக்காக கொடுக்கறதுன்னா அந்த ஃபார் சிம்பிள் ஷீப், செம்மறி ஆடுகளுக்காக அவ கொடுக்கக்கூடிய நிழல் வரம் போன்றதாகும். இதே போல அந்த டாஃபடில்ஸ் மலர்கள், இவையும் இந்த இயற்கையில வளர்ந்து வரும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. அங்க பாருங்க, அந்த பூக்கள் என்ன அழகா அப்படி சிரிச்சுட்டே நிக்குது. With a green world they live in and clear rills, that for themselves a cooling covert make against the hard season, the mid-forest break. அதாவது கோடை காலத்துல அப்படியே நீக்கிறதுக்காக இந்த தெளிந்த சிற்றோடைகள் என்ன செய்யுதுன்னா நமக்கு குளிர்ந்த நீரை தருது. சில்லுன்னு அந்த நீரை தரும்போது அது ஒரு happiness. They fill us with joy. The small streams that trickle by provide us with cool water. இல்ல rills அப்படின்னு சொல்லும்போது small streams, சிற்றோடைகள். Against the hard season, the mid-forest break, rich with the sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immoral drink, pouring unto us from the heavens bring. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கானகங்களில பூத்து குலுங்கும் ரோஜா மலர்கள் நம்முடைய கண்களுக்கெல்லாம் விருந்தாக இருக்குது. அந்த ரோஜா மலர்களை பார்க்கறதுக்கே அது ஒரு அழகா மனங்களை கொள்ளையடிப்பதாக இருக்குது. An endless fountain of immoral drink, pouring unto us from the heavens bring. இந்த அழகிய பொருட்கள் அனைத்துமே நமக்கு அழிவின்மை என்னும் ஒரு நீரூற்று போன்றது. இது எல்லாமே இறைவன் விண்ணகத்திலிருந்து நம்ம மீது பொழிந்தது. இந்த நேச்சர், இந்த இயற்கை அழகு அத்தனையுமே நமக்கு விண்ணகத்திலிருந்து கடவுள் நமக்கு கொடையாக தந்தது அப்படின்னு அழகா இந்த போயட் நமக்கு முடிச்சிருக்கிறாரு. So that means all things are beautiful. These beautiful things of nature are like a fountain of immortality bestowed upon us by God. They inspire us to live on and maintain our faith in goodness. So இது நமக்கு என்ன சொல்லுது? கடவுள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. A thing of beauty is a joy forever. Let us read the poem now. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but still will keep a bower quiet for us and a sleep full of sweet dreams
and health and quiet breathing. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Some shape of beauty moves away the pall from our dark spirits. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon. For simple sheep, and such are daffodils, with the green world they live in, and clear rills that for themselves a cooling covert make gainst the hot season, the mid-forest break, rich with a sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immoral drink, pouring unto us from the heavens bring. Now we are going to see exercises. Choose the correct answers. The first one. According to the poet, a thing of beauty is dash. Options: A joy forever, B, a pain forever, a suffering forever, neglected. The answer is a joy forever. Second one, beautiful things never pass into nothingness, means that they dash, never increases, create unpleasantness between friends, never fade away, always bring unhappiness. Answer C, never fade away. Third one, will keep a bower quiet for us means dash, will give us peace and calm, will stop unpleasant sound, make our beds fit to sleep, reduces noise. The answer will give us peace and calm. Fourth one, of all the unhealthy means dash, of all the unhealthy means dash. Options: pain, neglect, suffering, ill health. So we have the answer of all the unhealthy means suffering. Fifth one, the sun, moon, trees, old and young are the things that dash. The sun, moon, trees, old and young are the things that dash. Option A, depress us. Option B, remove the pall of gloom from our lives. Make us laugh. Give us oxygen. Which one is the correct? Remove the pall of gloom from our lives. The sun, moon, trees, old and young are the things that remove the pall of gloom from our lives. நம்முடைய இருட்டை நீக்கக்கூடியது. Now let us see the answer the following. How is a thing of beauty joy forever? A thing of beauty is a source of joy. It fills us with endless happiness. It gives us a sleep full of sweet dreams. It removes sorrows from our hearts. அதாவது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? A thing of beauty is a source of joy. It fills us with endless happiness. அதாவது முடிவே இல்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தூக்கம், இனிய கனவுகள் நிறைந்த தூக்கம் கிடைக்கும். It removes sorrows from our hearts. நம்முடைய கவலைகளை எல்லாம் மறக்க வைக்கும். A thing of beauty is a source of joy. It fills us with endless happiness. It gives us a sleep full of sweet dreams. It removes sorrows from our hearts. Why do we suffer? There are unhappy moments in our life. Whenever we face failures in life, we suffer.
There are unhappy moments in our life. Whenever we face failures in life, we suffer. According to the poet, mention the evil things we possess. The pall of gloom and the dark spirits are the evil things we possess. The pall of gloom and the dark spirits are the evil things we possess. Now we have finished the poem, A Thing of Beauty. So please write the notes and learn it. Thank you.